சிபிஎஸ்சி 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் ஹைட்ரோகார்பன் சாப்டரில் லாஸ்ட்டாக கொஞ்சம் ரிமைனிங் பார்ட் நான் நடத்தாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக கமெண்ட் கொடுத்துட்டே இருந்தீங்க. அந்த ரிமைனிங் பார்ட்டை நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதில் என்ன எதுலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் ஆஃப் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் இருக்காங்க இல்லையா, இதிலேருந்து கொஞ்சம் ஒரு 2 பேஜஸ்ன்னு நினைக்கிறேன், 2-3 பேஜஸ் தான் இருக்கும். அது மட்டும் நம்ம நடத்தாமல் இருந்தோம். ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு +1 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் கிடையாது, +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எலக்ட்ரோஃபிலிக் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் அப்படிங்கிறது அதில் பேஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இதில் உங்களுக்கு கிளியர் ஆகும். காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட அதில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இது மூலிமா நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். சரியா? சரி, இப்போ நம்ம சாப்டரில் என்டர் ஆகலாம். மெக்கானிசம் ஆஃப் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். எலக்ட்ரோஃபிலிக்னா எலக்ட்ரான் லவ்விங். யார் எலக்ட்ரோஃபிலிக் பண்ணுவாங்க, யார்கிட்ட எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்காரோ அவர் தான் எலக்ட்ரோஃபிலிக் பண்ணுவார். ஃபிலிக்னா லவ்விங்னு சொல்கிறோம். ஸோ டெஃபிஷியண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவாக இருப்பார், அவர் எலக்ட்ரோஃபைல்னு சொல்கிறோம். எந்த இடத்துல அட்டாக் பண்ணுறாரோ அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அந்த மெக்கானிசத்தை எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போது ஃபிலிக்னா லவ்விங் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க, எலக்ட்ரோஃபைல் அப்படிங்கிறது பாசிட்டிவ்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ராசஸை எலக்ட்ரோஃபிலிக் அப்படின்னு சொல்கிறோம். எந்த இடத்துல அங்கே எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது அந்த இடத்துல எலக்ட்ரோஃபிலிக் பண்ணும்பொழுது அது எலக்ட்ரோஃபிலிக் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ நம்ம சாப்டரில் போகலாம். அக்கார்டிங் டு எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்சஸ் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் ஆர் சப்போஸ்டு டு ப்ரொசீட் வயா ஃபாலோயிங் 3 ஸ்டெப்ஸ். 3 ஸ்டெப்ஸில் தான் அது வந்து எலக்ட்ரோஃபைல் ப்ரொடியூஸ் ஆகுது, தென் கார்போகேட்டைன் கிரியேட் ஆகுது, தென் கார்போகேட்டைன் நியூட்ரலைஸ் ஆகுறது தான் 3 ஸ்டெப்ஸில் சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா, ஜெனரேஷன் ஆஃப் த எலக்ட்ரோஃபைல். ஃபஸ்ட்டு அந்த பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்கிற எலக்ட்ரோஃபைல் அவர் ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆகணும். சார் எலக்ட்ரோன் இருக்குது நெகட்டிவாக இருக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. எலக்ட்ரோஃபைல் அப்படிங்கிறது பாசிட்டிவாக தான், எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரோஃபைல் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டைன்ஸ் இன்டர்மீடியட். செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்மீடியட் கார்போகேட்டைன் ப்ரொடியூஸ் ஆகுது, ஜென்ரலாக சொல்லிட்டாங்க தியரட்டிக்கலாக. தென் ரிமூவல் ஆஃப் புரோட்டான் ஃப்ரம் த கார்போகேட்டைன் இன்டர்மீடியட். தென் கார்போகேட்டைன் இன்டர்மீடியட் இருக்காங்க இல்லையா, அது புரோட்டான் மூலியமாக என்ன செய்யுது, உங்களுக்கு ரிமூவ் ஆகுது. எப்படி ரிமூவ் ஆகுதுங்கிறது நம்ம ஸ்டெப்ஸில் பார்த்துருவோம். ஜெனரேஷன் ஆஃப் எலக்ட்ரோஃபைல். எப்படி எலக்ட்ரோஃபைல் ஜெனரேட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாமா. அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைட் இருக்காங்க பாருங்க, லிவிஸ் ஆசிட்னு சொல்கிறோம். ஸோ அதை யூஸ் பண்ணும்போது அசைலேஷன் ஆர் அல்கைலேஷன் ஆர் குளோரினேஷன் இந்த மாதிரி கண்டிஷனில் என்ன நடக்குது, உங்களுக்கு அந்த அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைட் இருக்கும் பொழுது மேபி Cl+ ஆவோ R+ ஆவோ RC+O இந்த மாதிரி என்ன ஆகும், உங்களுக்கு எலக்ட்ரோஃபைல் ப்ரொடியூஸ் ஆகும். எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்றதை பார்க்கலாமா. ஜென்ரலாக சொல்கிறாங்க எப்படி எலக்ட்ரோஃபைல் ப்ரொடியூஸ் ஆகுதுன்றது மட்டும்தான், ரியாக்ஷன்ஸ் எதுவும் கொடுக்கல. அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைட் நம்ம லிவிஸ் ஆசிட்னு சொல்கிறோம். இந்த அடிப்படையில் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேராஃபில் அக்செப்ட் பண்ணக்கூடிய நேச்சர் இருக்கிறதுனால ஒரு நம்ம லிவிஸ் ஆசிட்னு சொல்கிறோம். இப்போது அதே பேராஃபில் லோன் பேராஃபில் ஒருத்தர் டொனேட் பண்ணுறாரு அப்படின்னா அவரை நம்ம என்ன சொல்கிறோம், லிவிஸ் பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இவர் லிவிஸ் ஆசிட் என்ன காரணம், லோன் பேராஃபில் அக்செப்ட் பண்ண போகிறார். எப்படி அக்செப்ட் பண்ண போகிறார் அப்படின்னா Cl10 அக்செப்ட் பண்ண போகிறார். எப்படி சார் Cl10 அக்செப்ட் பண்ணுறாரு, நெகட்டிவ் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ண நேச்சர் எப்படி கிடைக்குது அப்படின்னா, இந்த Cl பார்த்தீங்கன்னா கோவலன் பாண்டில் தான் இருக்காங்க. இந்த Cl பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவலன் பாண்டில் தான் இருக்காங்க. ஸோ இந்த கோவலன் பாண்டாக இருக்கும்போது இந்த 2 Cl இடையில் ஒரு கிளிவேஜ் நடக்குது. இந்த கிளிவேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி Cl இருக்காங்கன்னா 2 பேர்கிட்ட எலக்ட்ரான்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் அந்த பாண்டில் 2 எலக்ட்ரான், அவரோட எலக்ட்ரானும் இருக்காங்க, இவரோட எலக்ட்ரானும் இருக்காங்க. ஹெட்ரோலைட்டிக் கிளிவேஜ் ஆகிறாங்க. ஹெட்ரோலைட்டிக் கிளிவேஜ் அப்படின்றது அர்த்தம் அன்ஈக்குவலாக எலக்ட்ரானை கிளிவேஜ் பண்ணிக்கிறது, பிரிச்சுக்கிறது. ஒருத்தர் 2 எலக்ட்ரானுமே எடுத்துப்பார், ஒருத்தர் எலக்ட்ரான் சுத்தமாக இருக்காது, அவர் பாசிட்டிவாக மாறிடுவார். சார் 2 பேருமே எலக்ட்ரோ நெகட்டிவ் தானே, ஏன் உங்களுக்கு ஈவனாக பாண்டை பிரேக் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, எல்லா இடத்துலையும் அப்படி நடக்கணும்னு அவசியம் கிடையாது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மெக்கானிசத்துக்கு ஏற்ற என்ன நடக்குது, உங்களுக்கு Cl கடையில் ஹெட்ரோலைட்டிக் கிளிவேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இவர் மட்டுமே இந்த எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டார் அப்படின்னா இவர் பார்த்தீங்கன்னா Cl மைனஸாக மாறிடுவார், இவர் ப்ளஸ்ஸாக மாறிடுவார். புரியுதுங்களா? அப்போது இதை தான் அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் கிளிவேஜ் அப்படி, அன்ஈக்குவலாக கிளிவேஜ் ஆகுறது அப்படின்னு சொல்கிறோம், ஹெட்ரோலைட்டிக் கிளிவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த பாண்டு பிரேக் ஆன பிறகு இந்த Cl- இருக்கார் இல்லையா, இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இவர்கிட்ட எலக்ட்ரான் இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ அப்போ இவர் எடுத்துகிட்டு என்ன செய்கிறாருன்னா இந்த AlCl3 அட்டாக் பண்ணுறாரு. AlCl3 பேராஃபில் அக்செப்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கார், அவர் ஒரு எலக்ட்ரோ பாசிட்டிவாக இருக்கிறதுனால. ஸோ அக்செப்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா AlCl4 மைனஸாக மாறாரு, இவர் Cl+ அப்படியே வந்துடுறார். இருந்தார் இல்லையா, இவர் இங்கே வந்துட்டார். இது நம்ம குளோரோனியம் அயான்னு சொல்கிறோம். இவர் தான் இப்போ எலக்ட்ரோஃபைலாக மாறி இருக்கார். இந்த எலக்ட்ரோஃபைலை யார் ப்ரொடியூஸ் பண்ணுது, அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைட், அதாவது லிவிஸ் ஆசிட் பண்ணுது இந்த வேலையை. இது குளோரினேஷனில். சப்போஸ் இதே உங்களுக்கு அல்கில் ஹேலைட் இருக்குன்னு வச்சுப்போம். அல்கில் ஹேலைட்டில் எப்படி அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைட் வந்து உங்களுக்கு ஒரு எலக்ட்ரோஃபைலை ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்னு பாருங்களேன். அதே மெத்தடு தான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த Cl இருக்கார் இல்லையா, இவர் வந்து ஒரு ஹெட்ரோலைட்டிக் கிளிவேஜ் பண்ணுறாரு. அப்போ என்ன நடக்கும், உங்களுக்கு இங்கே மைனஸாக மாறிடும், இது ப்ளஸ்ஸாக மாறிடும் இல்லையா. அப்போ இந்த ஹெட்ரோலைட்டிக் கிளிவேஜ் ஆகும்பொழுது Cl- போய் இந்த AlCl3 அட்டாக் பண்ணுறாரு. ஸோ AlCl4 மைனஸ் பண்ணுறாங்க, இவர் ப்ளஸ்ஸாக, இவர் இப்போ எலக்ட்ரோஃபைல்.
ஓகேவா. தென் இங்கே பாருங்களேன், அசிட்டில் குளோரைடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அல்லது அசைல் குளோரைடுன்னு சொல்லுவாங்க. இதுலேயும் அதே தான் நடக்குது. CH3COCl பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு மைனஸாக செப்பரேட் ஆகிறாங்க. ஹெட்ரோலைட்டிக் கிளீவேஜ், கார்பனுக்கு சிஎல் கடையில் ஒரு ஹெட்ரோலைட்டிக் கிளீவேஜ் நடக்குது. அப்போ இவர் ப்ளஸ்ஸாக மாறிட்டார், இவர் மைனஸாக இருக்கார். இவர் போய் ClCl3 சேர்ந்து LCl4 ஆகும், இவர் ப்ளஸ் ஆகும். இப்போ இவங்க எல்லாமே யார் அப்படின்னா எலக்ட்ரோஃபைல்ஸ். எலக்ட்ரோஃபைல்ஸ் அப்படிங்கிறவங்க எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருப்பாங்க. இவங்களால தான் எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக் பண்ண முடியும். இதில் நீங்கள் தெளிவாக இருந்துக்கோங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு அதுலேயே அடுத்த ஸ்டெப் போவோம். In the case of nitration, the electrophile nitronium ion is produced by transfer of a proton from sulfuric acid to nitric acid in the following manner. நைட்ரோனியம் அயானும் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக் பண்ண முடியல, ஏன்னா அவர் ஒரு எலக்ட்ரோஃபைல் தான். அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு நைட்ரேஷன் மிக்சரில் சொல்கிறோம் இல்லையா. ஏன்னா இப்போ பென்சின் ரிங்கில் பார்த்தீங்கன்னா நைட்ரேஷன் பண்ணுவோம். ஆர்த்தோ பேரா இந்த மாதிரி டைரக்டிங் குரூப்பில் நைட்ரோ குரூப் வந்து அட்டாக் பண்ணி நைட்ரோ பென்சினாக கன்வெர்ட் ஆகுது இல்லையா. அப்போ நைட்ரேஷன் மிக்சர் அப்படின்னு சொல்லும்போது நைட்ரிக் ஆசிட் சல்ஃபரிக் ஆசிட் 1:1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த மிக்சரில் பார்த்தீங்கன்னா எப்படி நைட்ரோனியம் அயான் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரோஃபைலாக ப்ரொடியூஸ் ஆகிறார் அப்படின்றது இப்போ பாருங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் சல்ஃபரிக் ஆசிட் அண்டு நைட்ரிக் ஆசிட் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். சல்ஃபரிக் ஆசிட் நைட்ரிக் ஆசிட் மிக்ஸ் பண்ணியிருக்கும் போது அதில் எப்படி உங்களுக்கு வந்து நைட்ரோனியம் அயான் ப்ரொடியூஸ் ஆகிறாங்க பாருங்கள். இது H2SO4, H2 2 ஹைட்ரஜன் இருக்காங்க, SO4 3 + O ஒரு 0 O இருக்காங்க, ஒரு 4 இருக்குது, SO4 வந்துட்டாங்க. ஸோ இது HNO3 இருக்காங்க இல்லையா, HNO3 இருக்காங்க. இப்போது இந்த ஹைட்ரஜன் இருக்கார் இல்லையா, இவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் ஆட்டத்தின் பாண்டை கிளேவேஜ் பண்ணிட்டு போகிறார் அப்படின்னு அர்த்தம். இங்கே ஹெட்ரோலைட்டிக் கிளேவேஜ் நடந்திருக்குன்னு அர்த்தம். எப்படின்னா ஆக்சிஜன் ஆட்டமே இந்த பேராஃபிலேட்டர் ரெண்டுத்தையுமே எடுத்துக்கிட்டாங்க. அப்போ இவர் எப்படி மாறிட்டார் அப்படின்னா ப்ளஸ்ஸாக மாறுறார். ஓகேவா. இப்படி ப்ளஸ்ஸாக மாறின பிறகு இந்த நைட்ரிக் ஆசிட் இருக்காங்களே, HNO3 இருக்காங்க இல்லையா, இவர்கிட்ட தான் 2 லோன் பேராஃபிலேட்டர் இருக்காங்க இல்லையா ஆக்சிஜன்ட்ட. ஸோ இவர்கிட்ட போய் அட்டாச் ஆகி பாண்டை கிரியேட் பண்ணுறாரு. சார் பாண்டை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் எங்கேயா சார் ப்ளஸ்ஸாக வந்துச்சு அப்படின்னா, ஆக்சிஜன்ட்டு இருந்த இந்த 2 லோன் பேராஃபிலேட்டர் இருந்தாங்க இல்லையா, அந்த பேராஃபிலேட்டர் எடுத்து தான் ஹைட்ரஜன் பாண்டை கிரியேட் பண்ணார். அந்த பேராஃபிலேட்டர் இந்த இடத்துல வந்துட்டாங்க. அப்போ ஆக்சிஜன்ட்டு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஆகுது இல்லையா, அதுதான் இந்த இடத்துல நம்ம ப்ளஸ்ன்னு காமிச்சிருக்கோம். சரி, இப்போது இந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரானை யார்கிட்ட லாஸ் பண்ணியிருக்காரு, HO3SO இருக்காங்களே இவங்ககிட்ட எலக்ட்ரானை லாஸ் பண்ணியிருக்காரு. அப்போ இங்கே மைனஸாக மாறிட்டாங்க. HSO4ன்னு சொல்லலாமா, ஏன்னா இது 1 இது O3 இருக்காங்க. ஸோ HSO4ன்னு சொல்கிறோம். ஓகேவா. இது நல்லா கவனிங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இன்னும் எலக்ட்ரோஃபைல் ப்ரொடியூஸ் ஆகலை, நல்லா கவனிங்க. இப்படி இருக்காங்க இல்லையா. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த H2 இருக்காங்களே இவர் பாண்டு கிளிவேஜ் பண்ணிட்டு கிளம்ப பார்க்குறாரு. யார்கிட்டேருந்து NO2 கிட்டேருந்து என்ன செய்கிறாரு, பாண்டு கிளிவேஜ் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு பார்க்குறாரு. என்ன காரணம் அப்படின்னா ஆக்சிஜன்ட்டு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஆகுது. ஆக்சிஜன் பொதுவாகவே ஹை எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட், அது நமக்கு தெரியும். அதனால் என்ன செய்கிறார் அப்படின்னா, எப்படியாவது பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு, யாரோடைய பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு, நைட்ரஜன் இருக்கக்கூடிய பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு அவரோட எலக்ட்ரான் எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம வாட்டர் மாலிகா நியூட்ரலாக கிளம்பிடலாம் வெளியில். ஸோ அது நமக்கு ஸ்டெபிலைஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், நைட்ரஜன் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் இருக்காங்க இல்லையா, இதை அப்படியே எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. எடுத்துகிட்டு போகும்போது என்ன அவருக்கு ப்ளஸ் ஆகுது அப்படின்னா, இந்த ப்ளஸ் சார்ஜை வந்து அவருக்கு என்ன ஆகுறாருன்னா நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறார். யாரோட எலக்ட்ரான் மூலியமா, நைட்ரஜனோட எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டு இவர் ப்ளஸ்ஸை நியூட்ரலைஸ் பண்ணி H2O வழியில் வந்துட்டார். இப்போ இவருக்கு ப்ளஸ்ஸும் இல்லை மைனஸும் இல்லை. பட் யாரோட எலக்ட்ரானை எடுத்தார், NO2 கிட்டேருந்து எலக்ட்ரான் எடுத்திருக்காரு. அப்போ இவர் ப்ளஸ்ஸாக மாட்டார். அப்போனா இது என்ன கிளிவேஜ்னு சொல்லுவோம், இதுவும் ஹெட்ரோலைட்டிக் கிளிவேஜ் தான். இதுவும் ஹெட்ரோலைட்டிக் கிளிவேஜ் தான். ஹெட்ரோலைட்டிக் கிளிவேஜ் நடக்கும்போது NO2 இருக்கக்கூடிய நைட்ரஜன் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை என்ன செய்யறாரு, இவர் எடுத்துகிட்டு போனதுனால வாட்டர் மாலிகுல் அவர் ஸ்டெபிலைஸ் ஆகிட்டார். பட் NO2 பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸாக மாறிட்டாங்க. இப்போ இவர் எலக்ட்ரோஃபைலாக மாறிட்டார். இதை நைட்ரோனியம் அயான்னு சொல்கிறோம். இவர் தான் என்ன செய்கிறார் அப்படின்னா, பென்சின் ரிங்கில் போய் ஆர்த்தோ அல்லது பேரா டைரக்டிங் குரூப்பை அட்டாக் பண்ணி நைட்ரோ பென்சினாக கன்வெர்ட் ஆகிறார். இப்போ அவர் எலக்ட்ரோஃபைல், இவர் எலக்ட்ரோஃபைல்னு சொல்கிறோம். புரியுதுங்களா. இப்போது நைட்ரேஷன், அல்கைலேஷன், அசைலேஷன், இதில் எல்லா இடத்துலையும் இப்போ குளோரினேஷன், இது எல்லா இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரோஃபைல் அப்படிங்கிறது அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடில் ஒரு அசைலேஷன் அல்கைலேஷனில் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்றதையும் பார்த்தோம். நைட்ரேஷன் மிக்சரில் எப்படி நைட்ரோனியம் அயான் அதாவது எலக்ட்ரோஃபைல் எப்படி ப்ரொடியூஸ் ஆனதுங்கிறதையும் பார்த்தோம். இது எல்லாமே எலக்ட்ரோஃபைல் எப்படி ப்ரொடியூஸ் ஆனதுன்றது மட்டும் தான் பார்த்துருக்கோமே தவிர நீங்கள் எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக் பற்றி பேசவே இல்லை. புரோட்டனேட்டட் நைட்ரிக் ஆசிட்னு சொல்லுவோம். இதை புரோட்டனேட்டட் நைட்ரிக் ஆசிட்னு சொல்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா HNO3 தான், அதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஹைட்ரஜன் வந்ததுனால இதை நம்ம என்ன சொல்கிறோம், புரோட்டனேட்டட் நைட்ரிக் ஆசிட்னு சொல்கிறோம். இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரி, இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு நோட் தட் த ப்ராசஸ் ஆஃப் ஜெனரேஷன் ஆஃப் நைட்ரோனியம் அண்ட் சல்ஃபரிக் ஆசிட் சர்வ்ஸ் ஆஸ் அன் ஆசிட் அண்ட் நைட்ரிக் ஆசிட் ஆஸ் எ பேஸ். தஸ் இட் இஸ் சிம்பிள் ஆசிட் பேஸ் ஈக்விலிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே தான் கவனிக்கிறாங்க. இங்கே பாருங்களேன், ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பாருங்கள், நைட்ரோனியம் அந்த சல்ஃபரிக் ஆசிட் சர்வ்ஸ் ஆஸ் அன் ஆசிட். சல்ஃபரிக் ஆசிட் எப்படி இருக்குது, ஆசிட் மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு. அதேமாரி நைட்ரிக் ஆசிட் வந்து எப்படி செய்கிறாரு, பேஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு. பட் 2 பேருமே ஆசிட் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை.
நைட்ரிக் ஆசிட் ஆசிட் தான், சல்ஃபரிக் ஆசிட் ஆசிட் தான். பட் சல்ஃபரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா ஆசிட் மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு, பட் நைட்ரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா பேஸ் மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு. எந்த அடிப்படையில் சல்ஃபரிக் ஆசிட் ஆசிட் மாதிரி ஆக்ட் பண்ண சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு H+ ஆன்சர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு சல்ஃபரிக் ஆசிட். H+ ஆன்சர் ப்ரொடியூஸ் பண்ணி நைட்ரிக் ஆசிட்டை கொடுக்குறாரு. அப்போ ஒரு ஆசிடாக பிஹேவ் பண்ணுறாரு. அந்த H+ ஆன்சர் அக்செப்ட் பண்ணக்கூடிய நேச்சர் நைட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால அவர் பேஸ் மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு. அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? H+ ஆன்சர் கொடுக்கும்போது இவர் ஆசிட் ஆக்ட் பண்ணுறாரு, அந்த H+ ஆன்சர் அக்செப்ட் பண்ணும்போது இவர் பேஸ் மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு. அதனால தான் ஒரு புரோட்டனேட்டட் நைட்ரிக் ஆசிட்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? ஸோ இதை நீங்கள் கிளியராக இருந்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் இந்த அடிப்படையில் உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸ் வரலாம். நெக்ஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டைன்ஸ் பற்றி பாருங்கள். அதாவது செகண்ட் ஸ்டெப்னு சொல்கிறோம் இல்லையா, கார்போகேட்டைன் செகண்ட் ஸ்டெப்பில் இன்டர்மீடியட்டாக ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, அதை பார்ப்போம். அரினியம் அயான் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அது அரோமேட்டிக் ரிங்காக இருக்கிறனால அரினியம் அயான்னு சொல்கிறேன். அட்டாக் ஆஃப் எலக்ட்ரோஃபைல் ரிசல்ட்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் sigma complex or areninium ion in which one of the carbon is sp3 hybridized. சரி, இங்கே பாருங்களேன், இந்த அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரியாக்ஷன் மெக்கானிசத்தை பார்த்து உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இவர் எலக்ட்ரோஃபைல், ஜென்ரலாக ஒரு எலக்ட்ரோஃபைல்னு வச்சுப்போம். இவர் யாருன்னு சொல்லலை, அவர் Cl+, அதெல்லாம் நமக்கு NO2+, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு எலக்ட்ரோஃபைல் ப்ளஸ்னு கொடுத்துருக்காங்க. இவர் இப்போ இந்த பென்சின் ரிங்கில் வந்து அட்டாக் பண்ணணும். பென்சின் ரிங்கில் அட்டாக் பண்ணும்பொழுது இங்கே எங்கெல்லாம் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கும் மோஸ்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ பேரா ஆர்த்தோ பொசிஷனில் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்குது. எதெல்லாம் ஆர்த்தோ பேரான்னு சொல்கிறோம்? ஆர்த்தோ மெட்டா பேரான்னு சொல்கிறோம். இது ஆர்த்தோன்னு சொல்கிறோம், இது மெட்டான்னு சொல்கிறோம், இது பேரான்னு சொல்கிறோம், இது ஆர்த்தோ மெட்டா பேரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஓரளவு. ஸோ இப்போது அட்டாக் பண்ண வந்திருக்காரு. எந்த இடத்துல வர்றாரு அப்படின்னா, ஃபஸ்ட் இப்போ ஆர்த்தோ பொசிஷனில் அட்டாக் பண்ண வர்றாரு. ஏன் சார் ஆர்த்தோ, மோஸ்ட்லி ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் மேக்ஸிமம் இந்த மாதிரி எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெசனன்ஸ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் உங்களுக்கு எலக்ட்ரான் டென்சிட்டி ஃபேவராக இருக்கும். ஏன்னா அவரே எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்கார், எலக்ட்ரோஃபைல் அப்படிங்கிறவர். அவர் எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கிற இடத்துல தான் அட்டாக் பண்ண முடியும். ஸோ ரெசனன்ஸ் பேசிஸில் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன நடக்குது, உங்களுக்கு மோஸ்ட்லி ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்பாக தான் வராங்க. ஸோ இங்கே உங்களுக்கு எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக் இங்கே பண்ணுறாங்க. ஸோ இங்கே பொதுவாகவே சிங்கிள் ஹைட்ரஜன் ஆட்டம் இருப்பாங்க. இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பென்சின் ரிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே சிங்கிள் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்காங்க. அது நமக்கு அண்டர்ஸ்டுட் தான். இது எல்லா கார்பனுமே என்ன ஹைப்ரிடைசேஷனில் இருக்காங்க அப்படின்னா sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன் ஆட்டமாக இருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன் ஆட்டம் தான். அந்த கார்னர் இருக்கக்கூடிய பென்சின் இருக்கக்கூடிய எல்லா கார்பன் ஆட்டமே sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன் ஆட்டம். ஸோ இங்கே எலக்ட்ரோஃபில் அட்டாக் பண்ணுறாரு, இந்த ஆர்த்தோ பொசிஷனில் அட்டாக் பண்ணுறதா வச்சுப்போம். ஸோ இங்கே ஹைட்ரஜன் இருந்தாங்க இல்லையா, எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையுமே ஹைட்ரஜன் இருக்காங்க. எல்லா இடத்துலையும் எப்படி இருக்காங்க, ஹைட்ரஜன் இருக்காங்க. ஸோ அட்டாக் பண்ணுறாரு. ஸோ அட்டாக் பண்ணும்பொழுது இவர் E+ இங்கே எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்குது. டபுள் பாண்டில் எலக்ட்ரான் டென்சிட்டி க்ளவுட் அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ அட்டாக் பண்ணும்பொழுது இப்போது இது sp3 ஹைப்ரிடைஸ் கார்பன் ஆட்டமாக மாறுறாங்க. யார்? இந்த கார்பன் sp3ஆக மாறுறாங்க. ஏன் அப்படின்னா அது வரைக்கும் 3 தான் வேலை. சார் இங்கே டபுள் பாண்டை வந்து நம்ம ஹைப்ரிடைசேஷனில் சேர்த்துக்கூடாதா, டபுளாக எடுத்துக்கூடாதா? கிடையாது. டபுள் பாண்டாக இருந்தாலும் ஹைப்ரிடைசேஷன் பொறுத்த வரைக்கும் சிங்கிளாக தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த சாப்டர் நடத்தும் பொழுது. அதாவது sp2 அப்படின்னு சொல்லும்போது ஒரு s ஆர்பிட்டல் 2 p ஆர்பிட்டல் சொல்லும்போது 3 பாண்ட் வராங்க. அந்த 3 பாண்டில் டபுள் பாண்ட் அப்படிங்கிறது சிங்கிள் பாண்டாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் ஹைப்ரிடைசேஷன் பொறுத்தளவில். ஓகேவா? அதனால் 3 இருந்தாங்க. இப்போ எலக்ட்ரோஃபிலிக், அதாவது எலக்ட்ரோஃபைல் அட்டாக்கிங் வந்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னா 1 2 3 வந்து 4 வந்துட்டாங்க இல்லையா, 1 2 3 4. அப்போ இவர் எப்படி ஆகிறாங்க, sp3ஆக மாறுறாங்க, sp3 ஹைப்ரிடைஸ் கார்பனாக மாறுறாங்க. ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு எலக்ட்ரோஃபைல் வந்து எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக் பண்ணதுனால இந்த டபுள் பாண்ட் என்ன ஆகுது அப்படின்னா கேன்சலேஷன் ஆகிடுது. ஏன் சார் அப்படின்னா இந்த டபுள் பாண்ட் தான் நினைஞ்சிருக்காங்க உங்களுக்கு இங்கே ஷிஃப்ட் ஆகி இந்த எலக்ட்ரோஃபைல் பாண்டை கிரியேட் பண்ணுறதுக்கு உதவுனாங்க. ஏன்னா இதில் எலக்ட்ரான்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த டபுள் பாண்டு தான் கொடுத்து என்ன செய்கிறாங்க, அந்த எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு பாண்டை கிரியேட் பண்ணிட்டார். அதனால தான் அவர் இங்கே யாருமே இல்லை. இப்போ இந்த பாண்டு பிரேக் ஆனதுனால, அந்த பை பாண்டு பிரேக் ஆகிட்டதுனால யாருக்கு டெஃபிஷியன்ட் ஆகுது எலக்ட்ரான் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கார்பன், மெட்டா பொசிஷனில் இருக்கக்கூடிய கார்பன் இருக்கார் இல்லையா, இவருக்கு இப்போ எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஆகுது. அப்போ எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஆகிறதுனால அவர் ப்ளஸ்ஸாக மாறிட்டார். பட் அவர் sp2 ஹைப்ரிடைஸ் கார்பன் ஆட்டம் தான். ஓகேவா? அவர் sp3 கிடையாது, அவர் sp2 தான். இங்கே தான் sp3ஆக மாறியிருக்காங்க. இந்த எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஆனது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கார்போகேட்டையான்னு சொல்கிறோம் பொதுவாக. பட் இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா அரினியம் அயான்னு சொல்கிறோம். அரினியம் அயான் அப்படின்னு எதை சொல்கிறோம், இந்த மாதிரி ப்ளஸ் உருவாகிட்டாங்க இல்லையா மெட்டா பொசிஷனில். சார் மெட்டா பொசிஷனில் மட்டும் உருவானா மட்டும்தான் நம்ம அரினியம் அயான்னு சொல்லுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இந்த ரிங் ஸ்ட்ரக்சரில் ஒரு அரோமேட்டிக் ரிங்கில் ஒரு கார்போகேட்டைன் கிரியேட் ஆகிட்டாங்க. ஸோ அரினியம் அயான் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இங்கே இந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்கும்போது எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக் பண்ணும்போது ப்ளஸ்ஸாக மாறிட்டாங்க. ஸோ அரினியம் அயான் எடுத்துக்கிறோம். சிக்மா காம்ப்ளெக்ஸ் அரினியம் அயான், இந்த அரினியம் அயான் கெட்ஸ் ஸ்டெபிளைஸ்ட் பை ரெசனன்ஸ். எப்படி இவர் தன்னை ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்றத பார்ப்போமா? இங்கே பாருங்களேன்,
இதை ஸ்டெபிலைசேஷன் பாருங்களேன். அதாவது ஒரு ப்ளஸ் சார்ஜ் வந்துட்டாங்க, ஏன்னா எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக் பண்ணதுனால இப்போ இந்த ப்ளஸ் சார்ஜ் எப்படியாவது அவங்க வந்து கொஞ்சம் அவங்க தன்னை சமப்படுத்திக்கணும் இல்லையா, ஏன்னா ப்ளஸ் எப்படியாவது ஒரு நிவர்த்தி பண்ண தான் முயற்சி பண்ணுவாங்க. இப்போ இந்த ப்ளஸ் பாசிட்டிவ் அருணிமயனாக இருக்காங்களே, இவரை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருந்த டபுள் பாண்ட் என்ன செய்கிறார் அப்படின்னா இங்கே ஷிஃப்ட் ஆகுறாரு. இவங்க ஷிஃப்ட் ஆனோடனே ஆட்டோமேட்டிக் இங்கே ப்ளஸ் ஆகுமா, இவரை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு இங்கேருந்து வராங்க, இவர் இப்போ திரும்ப இங்கே ப்ளஸ் ஆகிறாங்க. ஸோ இதை மாதிரி தொடர்ச்சியாக என்ன செய்கிறாங்க, அந்த ரெண்டு டபுள் பாண்ட் மட்டுமே இருந்துக்கிட்டு தொடர்ச்சியாக ரெசனன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுதான் நம்ம ரெசனன்ஸ் சொல்கிறோம். ஸோ இதை உங்களுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக என்ன செய்கிறாங்க, உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் டபுள் பாண்டு ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும் அப்படியே. அப்போது இது ப்ராப்பராக கம்ப்ளீட்டான ஒரு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சராக அப்படின்னா இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்காங்க. அதனால தான் இங்கே ஒரு கேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு 3 பாண்ட் இருக்கும்போது ஒரு பென்சின் ரிங் இருக்குது அப்படின்னா அதில் 3 பாண்ட் இருக்கும்போது நம்ம சிம்பிளாக எப்படி டிராயிங் பண்ணிடலாம் அப்படின்னா இப்படி ரிங் ஸ்டக்குள்ளே ஒரு சர்க்கிளை காமிச்சிடலாம். இது கம்ப்ளீட்டாக ரெசனன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம். பட் இங்கே ஒரு டபுள் பாண்டு மிஸ் ஆகிட்டாங்க. அந்த டபுள் பாண்ட் மிஸ் ஆனதுனால தான் ரிமைனிங்காக இருக்கக்கூடிய 2 பை பாண்ட் மட்டும் என்ன செய்கிறாங்க, அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு ரெசனன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பட் கம்ப்ளீட் பண்ண முடியல, ஒரு கேப் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகே, அது இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்காங்க. இப்போது இதை வந்து இவங்க எப்படியாவது ரெக்டிஃபை பண்ணணும். அதுக்கு என்ன செய்யலாம், அதுக்கு என்ன ஒரே வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே ரிமூவல் ஆஃப் ப்ரோட்டானில் எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹைட்ரஜன் வந்து லாஸ் ஆகுவார். அதாவது ப்ரோட்டானை ரிமூவ் பண்ணுறது மூலிமா அந்த ரிங் ஸ்ட்ரக்சர் அரைனியம் அயன் இருக்காங்க இல்லையா, அவங்க ஸ்டெபிலைஸ் ஆகிறாங்க. எப்படி அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் என்ன செய்கிறாரு, ப்ளஸ்ஸாக போகிறார். அப்படி ப்ளஸ்ஸாக போனால் என்ன அர்த்தம், இந்த sp3 ஹைப்ரிடைஸ் கார்பன் ஆட்டமில் என்ன கிளிவேஜ் ஆகுது, ஹெட்ரோலைட்டிக் கிளிவேஜ் ஆகிருக்குது. ஸோ இவரோட எலக்ட்ரான் இங்கே வந்துருச்சு, அதனால் ப்ளஸ்ஸாக மாறிட்டார். இந்த ப்ளஸ் என்ன செய்கிறாருன்னா சிஎல் எடுத்துக்கிட்டு AlCl4 இருக்காங்க இல்லையா, அதில் ஒரு Cl மைனஸ் இருப்பாங்க இல்லையா, அதை எடுத்து HCl மாறிட்டார். தென் AlCl3ஆகவே அவர் திரும்ப பழைய மாதிரி வந்துட்டார். இப்போ இவர் ரெசனன்ஸ் ஆகிட்டாங்க. இவர் பாண்டு பிரேக் பண்ணிட்டு போனாலும் அந்த பாண்டு என்ன ஆகுது, உங்களுக்கு உள்ளே வந்துட்டு பாருங்கள். ஸோ இப்படி வந்துட்டதுனால தான் இப்போ ரெசனன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ மற்ற இடத்துல யார் இருக்காங்கன்னா ஹைட்ரஜன் தான் இருக்காங்க. மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் தான் இருக்காங்க. இங்கே மட்டும் ஒரு எலக்ட்ரோஃபில் வந்துட்டார். புரியுதுங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள் H2SO4லையும் பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் என்ன செய்கிறார், H+ஆக மாறி போகிறார் வெளியில். இதுவும் ஹெட்ரோலைட்டிக் கிளிவேஜ் தான். இது sp3ஆக இருந்தாங்க, இப்போ sp2ஆக மாறுறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா sp3 ஹைப்ரிடைஸ் கார்பன் ஆட்டமாக இருந்தாங்க, இந்த இடத்துல sp2 ஹைப்ரிடைஸ் கார்பன் ஆட்டமாக மாறுறாங்க. புரியுதுங்களா? அப்போது இந்த ப்ளஸ் இங்கே அருணிமயன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ப்ளஸ்ஸை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு, அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக என்ன செய்கிறாரு, இந்த ஹைட்ரஜன் ஹெட்ரோலைட்டிக் கிளிவேஜ் ஆகி ப்ளஸ்ஸை ப்ரோட்டானை கொடுத்து ரெசனன்ஸை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதைத்தான் அந்த ஸ்டெப்பில் தேர்ட் ஸ்டெப்பில் சொல்லியிருப்பாங்க. அதை கவனித்து பாருங்களேன். இந்த தேர்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை சொல்லியிருக்காங்க பாருங்கள், ரிமூவல் ஆஃப் ப்ரோட்டான் ஃப்ரம் த கார்போகேட்டன் இன்டர்மீடியேட். அந்த ப்ரோட்டானை ரிமூவ் பண்ணி எலக்ட்ரோஃபைல் அட்டாச் ஆகியிருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டானை ரிமூவ் பண்ணி என்ன செய்கிறாங்க, அவரோட எலக்ட்ரானை உள்ளே கொண்டு வந்து பென்சின் ரிங்கில் உள்ளே கொண்டு வந்து இந்த ப்ளஸ்ஸை ரெக்டிஃபை பண்ணுறாங்க. அப்போ மற்ற இடத்துலலாம் ஹைட்ரஜன் இல்லையா சார் அப்படின்னா இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் ஹைட்ரஜன் இருக்காங்க. எலக்ட்ரோஃபைல் மட்டும் என்ன ஹைட்ரஜனுக்கு பதிலாக எலக்ட்ரோஃபைலில் வந்திருக்காங்க, இந்த இடத்துல மட்டும் ஆர்த்தோ பொசிஷனில் மட்டும். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம அந்த 3 ஸ்டெப்பில் காமிச்சிருக்கிறோம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் இப்போது அடிஷன் ரியாக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். அடிஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஜஸ்ட்டு ஆட் ஆகுறது தான். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பென்சின் ரிங்கில் ஹைட்ரஜனை நம்ம ஆட் பண்ணுறோம். அண்டர் விக்ரஸ் கண்டிஷன் அட் ஹை டெம்பரேச்சர் ஆர் ப்ரெஷர் த ப்ரெசன்ஸ் ஆஃப் நிக்கல் கேட்டலிஸ்ட் ஹைட்ரஜனேஷன் ஆஃப் பென்சின் கிவ்ஸ் சைக்ளோஹெக்சேன். இங்கே பென்சின் ரிங்காக இருக்காங்க, இங்கே சைக்ளோஹெக்சேனாக மாறி இருக்காங்க. அப்படின்னு அர்த்தம், ஹைட்ரஜன் ஆட் ஆகியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த கார்பன்லாம் பார்த்தீங்கன்னா sp2 ஹைப்ரிடைஸ் கார்பன் ஆட்டமாக இருந்தாங்க. பென்சின் இருக்கக்கூடிய கார்பன்லாம் எப்படி சொல்கிறோம், sp2 ஹைப்ரிடைஸ் கார்பன் ஆட்டம்னு சொல்கிறோம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா sp2 தான். ஓகேவா? இவங்க எல்லாருமே sp2ஆக இருந்தாங்க. ஹைட்ரஜனேஷன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு 2 ஹைட்ரஜன் ஆட்டம் வந்துடுறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹைட்ரஜன் ஆட்டம் தான் இருந்தாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹைட்ரஜன் ஆட்டம் இருந்தாங்க. ஹைட்ரஜனேஷன் பண்ண பிறகு அப்போ இவர் பார்த்தீங்கன்னா sp3ஆக மாறிட்டாங்க. எல்லா கார்பன் ஆட்டமே பார்த்தீங்கன்னா sp3 ஹைப்ரிடைஸ் கார்பன் ஆட்டம். இதில் ரிங் ஸ்ட்ரக்சர் வராது. ஏன்னா எல்லா டபுள் பாண்ட் செஞ்சுட்டாங்க, பாண்டை பிரேக் பண்ணி வெளியில் வந்து ஹைட்ரஜன் சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க, அடிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு சைக்ளோஹெக்சனாக மாறியிருக்காங்க. இது மட்டும் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதே மாதிரி இன்னொரு ரியாக்ஷன் நம்ம சொல்லலாம். இந்த பென்சின் ரிங்கில் பார்த்தீங்கன்னா குளோரின் அடிஷன் ஆகுறாங்க. இங்கே பாருங்களேன், எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு இந்த பென்சின் ரிங்கில் சிங்கிள் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்காங்க. எல்லாருமே sp2 ஹைப்ரிடைஸ் கார்பன் ஆட்டம் தான் பென்சின் ரிங்கில் இருக்கிறதெல்லாம். இப்போது எல்லா இடத்துலையுமே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்காங்க. ஓகேவா? எல்லாருமே sp2 ஹைப்ரிடைஸ் கார்பன் ஆட்டம் தான், டபுள் பாண்டு இருக்கிறாங்க. இப்போ அடிஷன் குளோரின் உள்ளே வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா 6 சீல் வந்துட்டாங்க. அப்போ எல்லா இடத்துலையும் ரிமைனிங் யார் சார் இருக்காங்க அப்படின்னா இங்கே யாரும் டிஸ்டர்ப் ஆகலை. ஹைட்ரஜன் ஆட்டம்லாம் எல்லா இடத்துலையும் எப்படி இருக்காங்க, ஹைட்ரஜன் இருக்கிறாங்க. ஞாபகம் இருக்கட்டும். ஓகேவா? எல்லா இடத்துலையும்
ஹைட்ரஜன் இருக்கிறாங்க. அப்போ இந்த டபுள் பாண்டு மட்டும் தான் நினச்சிருக்காங்க, எல்லா இடத்துலையும் வெளில வந்திருக்காங்க. எல்லா இடத்துலையும் டபுள் பாண்டு தான் நினச்சிருக்காங்க, வெளில வந்திருக்காங்க. டபுள் பாண்டு வெளில பாண்டை பிரேக் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இது இங்கே இப்படி கட் ஆகும். இந்த மாதிரி டபுள் பாண்ட்லாம் கட் ஆகும். ஸோ இப்படி கட் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, எல்லா இடத்துலையும் 6 Cl பாண்டை கிரியேட் பண்ண முடியுது அடிஷன் ரியாக்ஷன். ஓகே, இதான் பென்சீன் ஹெக்ஸாக்ளோரைடுன்னு சொல்கிறோம். அதாவது C6H6Cl6ன்னு சொல்கிறோம். ஓகேவா, C6H6Cl6 அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா 6 கார்பன் ஆட்டம் இருக்காங்க, 6 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்காங்க, 6 Cl இருக்கிறாங்க பாருங்கள். அதுதான் நம்ம பென்சீன் ஹெக்ஸாக்ளோரைடுன்னு சொல்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு கம்பஷன் ரியாக்ஷன். கம்பஷன் அவங்களுக்கு தெரியும், பேர்ன் ஆகிறது, எரிஞ்சிடுறது. சரியா, when heated in air benzene burns with sooty flame producing carbon dioxide and H2. பென்சின் நம்ம கம்பஷன் பண்ணுறோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் மாலிக்யூல் ப்ரொடியூஸ் பண்ணும். இது உங்களுக்கு ஜென்ரலாக நீங்கள் +1 10th படிச்சிருப்பீங்க. ஜென்ரல் கம்பஷன் ரியாக்ஷன் ஃபார் எனி ஹைட்ரோ கார்பன் மே பி கிவன் இன் த ஃபாலோவிங் ஃபார்முலா தான். இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் அடிப்படையில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ் நீங்கள் 3ன்னு யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா இடத்துலையும் 3 தான் வரும். ஒய் என்ன யூஸ் பண்ணல அதான் அந்த இடத்துல யூஸ் பண்ணணும் நம்பர். ஸோ அதை பொறுத்து இது ஜென்ரல் ஃபார்முலான்னு சொல்லுவோம். கம்பஷன் ரியாக்ஷனில் ஜென்ரல் ஃபார்முலா. ஓகேவா, நெக்ஸ்ட்டு டைரக்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப் இன் மோனோ சப்ஸ்டிடியூட்டட் பென்சீன். சரி, ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்டிங் குரூப் பற்றி இப்போ நான் தெரிஞ்சுப்போம். ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்டிங் குரூப். ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்டிங் குரூப் அப்படிங்கிறது ஆர்த்தோ பொசிஷன் அண்ட் பேரா பொசிஷன் சொல்கிறாங்களே. பென்சீன் ரிங்கில் பொதுவாகவே ஒரு ரிங் ஸ்ட்ரக்சர் இருக்குது. பென்சீன் ரிங்னு எடுத்துக்க வேண்டாம், ஒரு ஃபீனால் கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபீனால் தான் பார்க்க போகிறோம், அதனால தான் நான் சொல்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு OH குரூப் அப்படிங்கிறது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பா எலக்ட்ரான் வித்ட்ராவிங் குரூப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, OH அப்படின்றது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வித்ட்ராவிங் குரூப். எலக்ட்ரான் டொனேட்டிங் கிடையாது, எலக்ட்ரான் வித்ட்ராவிங் குரூப். எலக்ட்ரான் வித்ட்ராவிங்னா என்ன, எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணக்கூடிய நேச்சராக இருக்குது. -I எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டக்ட் எஃபெக்டில் -I எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹை எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட் ஆக்சிஜன் இருக்கார் இல்லையா, அவர் இருக்கிறார். சரி, இப்போ ஒரு பென்சீன் ரிங்கில் இந்த மாதிரி சப்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சப்ஸ்டியூட் காம்பவுண்டு சொல்கிறோம். இந்த OHலாம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் குரூப்னு சொல்லுவாங்க பொதுவாக. இந்த மாதிரி பென்சீன் ரிங்கில் யார் அட்டாச் ஆகியிருக்கிறாங்களோ அவங்க -I அதாவது -I எஃபெக்டா அல்லது +I எஃபெக்டா அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரான் வித்ட்ராவிங் குரூப்பா அல்லது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பா, அதை பொறுத்து இந்த பென்சீன் ரிங்கோடைய நேச்சர் மாறுது. புரியுதுங்களா? அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப் வராங்க. அதாவது பாண்டை கிரியேட் பண்ணுறதுக்கு அது மெட்டா பொசிஷனுக்கு வரணுமா ஆர்த்தோ பொசிஷனுக்கு வரணுமா அப்படிங்கிறதெல்லாம் யார் டிசைட் பண்ணுறா, அந்த ரிங்கில் டாப்பில் பாண்டிங்கில் இருக்காங்களே ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்னு சொல்கிறோம் இல்லையா பொதுவாக, அவங்கள பொறுத்து தான். அவன் மேபி எலக்ட்ரான் வித்ட்ராவிங் குரூப்பாக இருக்கலாம், EWG-ஆ இருக்கலாம், அல்லது எலக்ட்ரான் டொனேட்டிவ் குரூப்பாக இருக்கலாம், EDG-ன்னு சொல்லுவாங்க. அப்படி ஸோ இவங்க 2 பேரும் பொறுத்து என்ன செய்யுது உங்களுக்கு பென்சீன் ரிங்கை ஆக்டிவேட் பண்ணணுமா அல்லது டீஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க. சார் இதில் எங்களுக்கு குழப்பம் இருக்குது, அது என்ன ஆக்டிவேஷன் டீஆக்டிவேஷன் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். த ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்டிங் குரூப், the groups which direct the incoming group to ortho and para position is called ortho and para directing groups. As an example, let us discuss the direct influence of phenolic group. Phenol is a resonance hybrid of following structure. எப்படி ரெசனன்ஸ் ஆகுது ஃபினாலில்? OH இருக்கிறாங்க, இந்த OH எப்படி ரெசனன்ஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாமா? இப்போ தானே சார் சொன்னீங்க இவர் வந்து எலக்ட்ரான் வித்ட்ராவிங் குரூப் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் எப்படி இவர் வந்து எலக்ட்ரான் டொனேட் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சிஜன் அப்படிங்கிறது எலக்ட்ரான் வித்ட்ராவிங் குரூப் தான், OH அப்படிங்கிறது எலக்ட்ரான் வித்ட்ராவிங் குரூப் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. அவர்கிட்ட 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்காங்க பாருங்கள். 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் அவர்கிட்ட இருக்காங்க. அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஏன் சார் இப்போ இந்த கார்பன்ட்டை ஷிஃப்ட் ஆகுறாங்க அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு வரும். ஏன்னா அவர் எலக்ட்ரான் டொனேட்டிவ் குரூப்னு, அவர் எலக்ட்ரான் வித்ட்ராவிங் குரூப்னு சொல்லிடுறீங்க, அவர் -I எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான் கார்பன்ட்டை வராங்க, இந்த டாப்பில் இருக்கக்கூடிய கார்பன்ட்டை வராங்க, sp2 ஹைபிரிடைஸ் கார்பன்ட்டை வராங்க அப்படின்னா, sp3 sp2 ஹைபிரிடைஸ் கார்பனேட்டை கம்பேர் பண்ணும்பொழுது பொதுவாகவே sp3 அண்ட் sp2 இப்படி கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா sp2 ஹைபிரிடைஸ் கார்பனேட்டம் இருக்காங்க இல்லையா, இவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ணக்கூடிய நேச்சர் இருக்குது. அதாவது எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணக்கூடிய நேச்சர் sp2க்கு அதிகம் sp3யை விட. ஏன்னா sp3 அப்படின்னு சொல்லும்போது கார்பன் இருக்கக்கூடிய 4 வேலன்ஸ் ஆஃப் எலக்ட்ரானுமே கொடுத்து பாண்டை கிரியேட் பண்ணிடுறாங்க 4 இடத்துலையுமே. sp2 அப்படின்னு சொல்லும்பொழுது அட்ராக்ஷன், அதாவது ஒரு S கேரக்டர் 2 P கேரக்டர் தான் இருக்காங்க. sp3 அப்படின்னு சொல்லும்போது ஒரு S கேரக்டர் 3 P கேரக்டர் இருந்தாங்க. இப்போ S கேரக்டரோட நேச்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னும்போது அந்த கார்பன் என்ன செய்யும் அப்படின்னா கொஞ்சம் எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணக்கூடிய நேச்சர் கொஞ்சம் அதிகமாகுது. அப்போது ஆக்சிஜன்டேருந்து எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணக்கூடிய நேச்சர் இவர்கிட்டையும் இருக்குது, ஆக்சிஜன்ட்டையும் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். இவர் எலக்ட்ரான் அவரும் அட்ராக்ட் பண்ணுவார், இவரும் அட்ராக்ட் பண்ணுவார், 2மே நடந்துகிட்ருக்கும். அவர் அந்த OH அட்ராக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதை நம்ம -I எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அட் த சேம் டைம் கார்பன் sp2 ஹைபிரிடைஸ் கார்பனேட்டம் இந்த இடத்துல இருக்கார்ல, sp2 ஹைபிரிடைஸ் கார்பனேட்டம் இங்கே இருக்காங்க இல்லையா, இங்கே மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க, இங்கே தான் பாண்டில் இருக்காங்க. ஸோ இவரும் என்ன செய்கிறாரு, அட்ராக்ட் பண்ணுறது இல்லையா, அதை நம்ம ரெசனன்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பென்சீன் ரிங்கில் ஒரு ஃபீனால் குரூப், அதாவது OH குரூப் இருக்கும்போது 2 எஃபெக்ட் நடக்குது. ஒன்று இண்டக்ட் எஃபெக்ட் -I எஃபெக்ட் இருக்குது, அட் த சேம் டைம் ரெசனன்ஸ் எஃபெக்ட்டும் நடக்குது.
புரியுதுங்களா? ஏன்னா sp2 ஹைபிரிடைஸ் கார்பன் அட்டாமிக். அதனால தான் என்ன ஆகுதுன்னா இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன செய்கிறாங்க, நீங்கள் ஷிஃப்ட் ஆகுறாங்க. அப்படி வரும்பொழுது இவர் ஆக்சிஜன் எலக்ட்ரானை லாஸ் பண்ணுறதுனால இங்கே ப்ளஸ்ஸாக மாறிட்டார். இங்கே டபுள் பாண்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க. டபுள் பாண்ட் பக்கத்து கார்பன் ஆட்டம்லாம் இருக்க மாட்டாங்க, ஆல்டர்னேட்டாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் இவர் ஷிஃப்ட் ஆகி இங்கே வந்துட்டார். ஸோ மைனஸாக மாறினார். எகெயின் இங்கே வரும்பொழுது இவர் இங்கே போகும்போது திரும்ப இங்கே மைனஸ் வரும் எகெயின். ஸோ ஆர்த்தோ பேரா, இது பேரா இருக்கும், பேரா தென் திரும்பவும் ஆர்த்தோ. இந்த 3 பொசிஷனில் பார்த்தீங்கன்னா ரிங் ஸ்ட்ரக்சரில் ஃபீனாலில் எலக்ட்ரான் டென்சிட்டி அப்படிங்கிறது ஹை லெவலில் இருக்கும். எலக்ட்ரான் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் இருக்கும். நல்லா கவனிக்கலாம். இந்த ஆர்த்தோ பேரா ஆர்த்தோ எந்த அடிப்படையில், ஃபீனாலில் OH இருக்கிறாங்க. ஸோ OH மாலிகுலர் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்காங்க. அந்த ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன செய்யுது அப்படின்னா இந்த sp2 ஹைபிரிடைஸ் கார்பன் ஆட்டம் அட்ராக்ட் பண்ண முயற்சி பண்ணுது. ஏன்னா அதை நம்ம ரெசனன்ஸ் ட்ரை பண்ணுது. அதே சேம் டைம் அவர் வித்ட்ராவும் பண்ணுறாரு. ரெண்டுமே நடக்குது. ஸோ அப்படி அட்ராக்ட் பண்ணும்பொழுது, கார்பன் அட்ராக்ட் பண்ணும்பொழுது தான் ரெசனன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி ஸ்டார்ட் ஆகும்பொழுது ஆல்டர்னேட் டபுள் பாண்டு தான் கிரியேட் ஆகணுன்றதுனால எலக்ட்ரான் ஒரு இடத்துலையும் பாண்டு பை பாண்டு ஷிஃப்ட் ஆகும்பொழுது ஆர்த்தோ அண்ட் பேரா ஆர்த்தோ பொசிஷனில் மட்டும்தான் எலக்ட்ரான் ரிச்சாக இருக்குது. மெட்டா பொசிஷனில் அந்த அளவுக்கு இல்லை. நல்லா நோட் பண்ணுங்கள். மெட்டா பொசிஷனில் அந்த அளவுக்கு இல்லை. மெட்டா பொசிஷனில் எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கிற மாதிரி ஏதாவது இருக்குதா? அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. மெட்டா பொசிஷனில் எலக்ட்ரான் ரிச் கிடையாது. ஆர்த்தோ பேரா பொசிஷனில் தான் இருக்காங்க. அப்போது ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் தான் எலக்ட்ரோஃபைல் அட்டாக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குதே தவிர மெட்டா பொசிஷனில் இல்லை. மெட்டா பொசிஷனில் பண்ணவே கூடாதுன்னு கிடையாது, எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக்கே பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் கம்பேர் பண்ணும்பொழுது, மெட்டாவை கம்பேர் பண்ணும்பொழுது அங்கே தான் அதிகமாக இருக்குது. எங்கே மேக்ஸிமமாக இருக்காங்களோ அங்கே தானே எலக்ட்ரோஃபைல் அட்டாக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்போது இந்த ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்பாக வர்றதுக்கு யார் காரணமாக இருந்தாங்க அப்படின்னா இந்த OH குரூப், இந்த OH ஃபங்க்ஷன் குரூப். இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா இந்த ஆர்த்தோ பேராவுக்கு எலக்ட்ரானை இன்க்ரீஸ் பண்ண ரிச் ஆக்குனார் அந்த இடத்தெல்லாம், பிகாஸ் ஆஃப் ரெசனன்ஸ் அடிப்படையில். ஓகேவா? இதை புரிஞ்சுக்கோங்க. It is clear from the above resonating structure that the electron density is more in ortho and para position. Hence, the substitution takes place mainly at this position. However, it may be noted that minus I effect of OH group also operates, due to which the electron density on ortho and para position of the benzene ring is slightly reduced. சார் ஸ்லைட்லி ரெடியூஸ்னு சொல்கிறாங்களே, அது என்ன சார்? இப்போ தானே நீங்கள் ரிச்சுன்னு சொன்னீங்க. ரிச்சு தான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை, அதில் மாற்றிக்காதீங்க, அதில் குழப்பிக்க வேண்டாம். என்ன சார் மைனட்டாக ரெடியூஸ்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நான் சொன்னேன் இல்லையா 2 எஃபெக்ட் நடக்குதுன்னு சொன்னேன். மைனஸ் எஃபெக்டும் இருக்குது, ரெசனன்ஸ் எஃபெக்ட்டும் நடக்குதுன்னு சொன்னேன். இங்கே நம்ம பார்த்தது ரெசனன்ஸ் எஃபெக்டில் ஆர்த்தோ பேரா பொசிஷனில் எலக்ட்ரான் ரிச்சாக இருக்காங்க. ஓகே, அட் த சேம் டைம் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன் இருக்கார் இல்லையா, அவர் மைனஸ் எஃபெக்ட்டும் பண்ணுறாருன்னு சொல்கிறோம் இல்லையா. ஏன்னா 2 எஃபெக்ட் நடக்குது ஃபீனாலில். நல்லா கவனிக்கணும். ஒன்று மட்டுமே நடக்குதுன்னு நினச்சிட வேண்டாம், 2 எஃபெக்ட் நடக்குது. இவரும் என்ன செய்கிறாரு, OH குரூப்பும் எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுறாரு. அப்படி அட்ராக்ட் பண்ணும்பொழுது 2 ஃபோர்ஸுமே நடக்குது. ரிங்கில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்லாம் கொஞ்சம் OH குரூப்பை நோக்கி அதிகமாக இழுக்கப்படுறாங்க. அப்படி இழுக்கப்படும் பொழுது ஆர்த்தோ பேரா பொசிஷனில் எலக்ட்ரானுடைய டென்சிட்டி கொஞ்சம் குறையுது, ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸாக இருக்குது. சார் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க, கம்மியாக இருக்குன்னு சொல்கிறீங்க, ஒரே குழப்பமாக இருக்குது. ஒன்றும் குழப்பம் இல்லை. ரெசனன்ஸ் அடிப்படையில் எலக்ட்ரான்ஸ் ஆர்த்தோ பேரா பொசிஷனில் அதிகமாக தான் இருக்காங்க. ஓகேவா? அட் த சேம் டைம் அது மட்டுமே நம்ம எடுத்துக்க முடியாது. இவருடைய எஃபெக்டை பற்றியும் பேச வேண்டியிருக்கு, OH குரூப்பை பற்றியும். அவரும் அட் த சேம் டைம் என்ன செய்கிறார், அவரும் அட்ராக்ட் பண்ணுறாரு எலக்ட்ரானை. ஆக்சிஜன் ஹை எலக்ட்ரானிக் எலிமெண்ட்லேயே அட்ராக்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் குறையுது அப்படின்றாங்க ஆர்த்தோ பேரா பொசிஷனில். இங்கெல்லாம் என்ன செய்யுது, ஆர்த்தோ பேரா பொசிஷனில் கொஞ்சம் எலக்ட்ரான் டென்சிட்டி குறைய தான் செய்யுது. அங்கே இருந்தாலும் அந்த ஆர்த்தோ பேரா பொசிஷனில் ரெசனன்ஸ் அடிப்படையில் எலக்ட்ரான்ஸ்லாம் இருந்தாலும் அது ரெசனன்ஸ் எஃபெக்ட், இண்டக்ட் எஃபெக்ட் அடிப்படையில் கொஞ்சம் குறையுது. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? 2 எஃபெக்ட் இருக்குன்றதை மறந்துக்கூடாது. அதான் இதில் நீங்கள் கிளியராக புரிஞ்சு தியரி படிக்கும்போது புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சொல்கிறாங்க. However, it may be noted that minus effect of OH group also operates due to minus effect கூட அதில் ஆப்ரேட் ஆகுது, which the electron density on ortho and para position of the benzene ring is slightly reduced, but the overall electron density increases at this position of the ring due to resonance. ஓவராலாக பார்க்கும்போது எலக்ட்ரான் டென்சிட்டி ரிங்கில் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் இண்டக்ட் எஃபெக்ட் அடிப்படையில் பார்க்கும்போது ஆர்த்தோ பேரா பொசிஷனில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சரியா? therefore OH group activate the benzene ring. OH குரூப் என்ன செய்யுது, அந்த அடிப்படையில் ஆக்டிவேட் பண்ணுது. சார் குறைஞ்சிதுன்னு சொல்லியிருக்கீங்க லைட்டாக, அப்புறம் எப்படி இவர் ஆக்டிவேட் பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஆர்த்தோ பேரா பொசிஷனில் ஓவராலாக கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க, பிகாஸ் ஆஃப் ரெசனன்ஸ் எஃபெக்ட்னால.
இண்டக்ட் எஃபெக்ட்னால கொஞ்சம் குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கம்பேரட்டிவ்லி இண்டக்ட் எஃபெக்ட் அண்ட் ரெசனன்ஸ் எஃபெக்ட் ரெண்டு இதையும் ஒப்பிட்டு பார்க்குறீங்க. இண்டக்ட் எஃபெக்ட்னாலையும் ரெசனன்ஸ் எஃபெக்ட்னாலும் யார் முந்தி அதிக அளவில் இருக்காங்க அப்படின்னா, இண்டக்ட் எஃபெக்ட்னால ஸ்லைட்டாக தான் டென்சிட்டி குறைஞ்சிருக்கே தவிர எலக்ட்ரான் டென்சிட்டி ஆர்த்தோ பேரா பொசிஷனில், ரெசனன்ஸ் எஃபெக்ட்னால அதிக அளவில் எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்குதுன்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் இப்போ பென்சின் ரிங்கை OH குரூப் ஆக்டிவேட் பண்ணி விட்டார். அதுனா சார் ஆக்டிவேஷன் அப்படின்னா, எலக்ட்ரான் அதிகமாக இருந்தால் எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக் பண்ண முடியும், வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல்லாம் செய்யலாம், எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக் பண்ண முடியும். அப்படி அட்டாக் பண்ணுறதுக்கு இவரை ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டாராம். அதுதான் அந்த இடத்துல மெயின் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஆக்டிவேட்ஸ் த பென்சின் ரிங் ஃபார் த அட்டாக் பை an electrophile. Other examples of activating groups are NH2, NHR, NHCO, CH3, OCH3, CH3, C2H5. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பென்சின் ரிங்கை ஆக்டிவேட் பண்ணக்கூடியவங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இண்டக்ட் எஃபெக்டும் இருக்கும், ரெசனன்ஸ் எஃபெக்டும் இருக்கும். எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணவும் செய்வாங்க, எலக்ட்ரானை டொனேட் பண்ணவும் செய்யும். எலக்ட்ரான் டொனேட் பண்ணுறது என்ன? அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை sp2 ஹைபிரிடைஸ் கார்பன் ஆட்டமில் பென்சின் ரிங்கில் கொடுத்து ரெசனன்ஸ் எஃபெக்ட்டும் நடக்கும். இவங்க இண்டக்ட் எஃபெக்ட்டும் பண்ணுவாங்க. அதில் எது ஓங்கி இருக்குதோ, குறிப்பாக ரெசனன்ஸ் எஃபெக்டில் ஓங்கி இருக்குது அப்படின்னா, அதாவது முந்தி இருக்குது அப்படின்னா, அதனால் ஆர்த்தோ பேரா பொசிஷனில் ரெசனன்ஸில் எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கும். அதனால் உங்களுக்கு பென்சின் ரிங் ஆக்டிவேட் ஆகும். அப்போ எலக்ட்ரோஃபைல் அட்டாக் பண்ண முடியும் ஆர்த்தோ பேரா பொசிஷனில். புரியுதுங்களா? இதில் கிளியராக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது அதே எலக்ட்ரான் வித்ட்ராவிங் குரூப்பு தான், அதேன்னு சொல்லக்கூடாது, அதே மாதிரியான எலக்ட்ரான் வித்ட்ராவிங் குரூப்பு தான் வராங்க, ஒரு மாலிகுல் வராங்க. அவர் பார்த்தீங்கன்னா அதே பென்சின் ரிங்கில் டீஆக்டிவேட் பண்ணுறாரு பென்சின் ரிங்கை. ஆக்டிவேஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்த்தோ பேரா பொசிஷனில் எலக்ட்ரானை ரிச் ஆக்குறது, எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகப்படுத்துறது, அது ஆக்டிவேஷன் சொல்கிறோம். டீஆக்டிவேஷன் அப்படின்னா ஆர்த்தோ பேரா பொசிஷனில் எலக்ட்ரான் டென்சிட்டியை குறைக்கிறது. அதுவும் பாசிபிள் தான். அதுக்கு தான் நான் சொன்னேன், ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராவிங் குரூப் வந்துட்டாலே பென்சின் ரிங் டீஆக்டிவேட் ஆகணும்னு அவசியம் இல்லை. அதில் ரெண்டு எஃபெக்ட் இருக்குது. ஒன்று ரெசனன்ஸ் எஃபெக்ட்னு சொல்கிறோம், இன்னொன்று -I எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் -I எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம்? வரக்கூடியவர் எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணக்கூடிய நேச்சராக இருக்கிறதுனால அவரை -I எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த கேஸ் ஆஃப் அரைல் ஹேலைட்ஸ், அரைல் ஹேலைட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரு ரிங்கில் ஹேலஜன் இருக்கும்போது அரைல் ஹேலைட்ஸ்னு சொல்கிறோம். Halogens are modulated deactivating because of their strong -I effect. நல்லா கவனிங்க, ரொம்ப சிம்பிளாக ஸ்டார்டிங்கில் முடிச்சுட்டாங்க. பிகாஸ் ஆஃப் தேர் ஸ்ட்ராங் -I எஃபெக்ட். ரெசனன்ஸ் எஃபெக்டை விட இப்போ -I எஃபெக்ட் ஓங்கி நிற்கிது, ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த இடத்துல -I எஃபெக்டை விட ரெசனன்ஸ் எஃபெக்ட் அதிகமாக இருந்ததுனால தான் பென்சின் ரிங் ஆக்டிவேட் ஆனிச்சு. இந்த இடத்துல ரெசனன்ஸ் எஃபெக்டை விட -I எஃபெக்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால -I எஃபெக்ட் தான் வின் பண்ணுது. அப்போது டீஆக்டிவேட் ஆகுது. ஓவரால் எலக்ட்ரான் டென்சிட்டி ஆன் பென்சின் ரிங் டிக்ரீசஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஓவரால் எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீசஸ்ன்னு படிச்சிருப்போம். எப்போது? OH இருக்கும்போது ஃபினாலில். Cl இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஓவராலாக பென்சின் ரிங் எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன ஆகுதான்? டிக்ரீஸ் ஆகுதான். இட் மேக்ஸ் ஃபர்தர் சப்ஸ்டிடியூஷன் டிஃபிகல்ட். இந்த மாதிரியான எலக்ட்ரானை நல்லா அட்ராக்ட் பண்ணுறதுனால, Cl அட்ராக்ட் பண்ணுறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, பென்சின் ரிங்கில் சப்ஸ்டிடியூஷன் பண்ணுறது கஷ்டம், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் பண்ணுறது கஷ்டம். ஏன்? எலக்ட்ரோஃபைல் அப்படிங்கிற எலக்ட்ரான் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் அட்டாக் பண்ணுவார். பென்சின் ரிங்கில் ஏற்கனவே டிக்ரீஸ் ஆகுது டென்சிட்டி அப்படின்னா எங்கே வந்து நான் அட்டாக் பண்ணுறது எலக்ட்ரோஃபைல்? கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். டிஃபிகல்ட்டுன்னா சொல்கிறாங்களே தவிர இம்பாசிபிள்னு சொல்லலை. ஓகேவா? ஹவவர் டியூ டு ரெசனன்ஸ் த எலக்ட்ரான் டென்சிட்டி ஆன் ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன் இஸ் கிரேட்டர் than that of the மெட்டா பொசிஷன். நல்லா கவனிங்க. However, due to resonance, the electron density on ortho and para position is greater than that of the meta position. Hence, they are also ortho and para directing groups. Resonance structure of chlorobenzene are given below. இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க, எலக்ட்ரான் டென்சிட்டி குறைஞ்சிருச்சு தான், அது இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனால் அதை கம்பேர் பண்ணும்பொழுது, மெட்டா பொசிஷனை கம்பேர் பண்ணும்பொழுது இதை சொல்கிறாங்க பாருங்கள், மெட்டா பொசிஷனை கம்பேர் பண்ணும்பொழுது ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் எலக்ட்ரான் டென்சிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குதான். ஓவராலாக பார்க்கும்பொழுது பென்சின் ரிங்கில் எலக்ட்ரான் டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்படி டிக்ரீஸ் ஆகியிருந்தாலும் கூட ரெசனன்ஸ் அடிப்படையில் மெட்டா பொசிஷனை கம்பேர் பண்ணும்பொழுது ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் எலக்ட்ரான் டென்சிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நல்லா கவனிங்க. ஹவவர் டியூ டு ரெசனன்ஸ் த எலக்ட்ரான் டென்சிட்டி ஆன் ரெசனன்ஸ் அடிப்படையில் ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன் இஸ் கிரேட்டர் than that of the மெட்டா பொசிஷன். பொதுவாக குறைஞ்சாலும் ஆர்த்தோ பொசிஷன் பேரா பொசிஷன் மெட்டாவை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஹென்ஸ் தே ஆர் ஆல்சோ கால்டு ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்டிங் குரூப்ஸ். ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபென்சின் கொடுத்துட்டாங்க பாருங்கள். இங்கே குளோரின் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் -I எஃபெக்ட்ன்றதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, -I எஃபெக்ட் அப்படின்னு சொன்னாலே ஒன்லி அவர் எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ணுவார், அதனால பென்சின் ரிங் டீஆக்டிவேட் ஆகிடும். அல்லது ஒன்லி அவர் எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ணுவார், -I எஃபெக்ட்னால பென்சின் ரிங் ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்ற ஒரு பொதுவான கருத்தில் இருக்கீங்க. அப்படி கிடையாது. -I எஃபெக்ட் அப்படிங்கிறது ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
எப்போ ஸ்ட்ராங் மைனஸ் எஃபெக்ட் இருக்குன்றதையும் பார்க்கணும், எப்போ வீக் மைனஸ் எஃபெக்ட் இருக்குன்றதையும் பார்க்கணும். ரெசனன்ஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது மைனஸ் எஃபெக்டை விட அதிகமாக இருக்குதா கம்மியாக இருக்குதான்றதையும் பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த அடிப்படையில் உங்களுக்கு +2 நிறையா உங்களுக்கு டாபிக்ஸ் வருது. ஸோ இங்கே பாருங்களேன், என்ன ஆகுது, உங்களுக்கு 3 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வச்சுருக்காரு. ஓகேவா, நல்லா கவனிங்க, 3 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வச்சுருக்காரு. ஸோ அப்போது உங்களுக்கு ரெசனன்ஸ் ஆகுறாங்க இங்கேருந்து. ஸோ டபுள் பாண்ட் கிரியேட் ஆங்க, இங்கே ப்ளஸ் ஆகிட்டாங்க ஒரு 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் கொடுத்துட்டதுனால. ஸோ அதே தான் உங்களுக்கு ஆர்த்தோண்ட பேரா பொசிஷனில் உங்களுக்கு எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. பட் கம்பேரிட்டிவ்லி மெட்டாவை கம்பேர் பண்ணும்பொழுது ஆர்த்தோ பேரால் கொஞ்சம் அதிகம் தான். ஓகேவா, ஃபீனால் அளவுக்கு கிடையாது. ஃபீனாலில் நல்லா அதிகம், பட் குளோரோபென்சீனில் அந்த அளவுக்கு கிடையாது. ஓவராலாக கம்பேர் பண்ணும்போது ஃபீனாலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். ஸோ அப்போது இதில் பார்த்தீங்கன்னா இவர் டீஆக்டிவேஷன் சொல்கிறோம். டீஆக்டிவேஷன் அப்படிங்கிறது என்ன, ஃபீனால் அளவுக்கு இவருக்கு கிடையாது. ஃபீனால் ஆக்டிவேஷன் பண்ண அளவுக்கு இந்த குளோரோபென்சீனில் இவர் ஆக்டிவேஷன் பண்ணல, கொஞ்சம் டீஆக்டிவேஷன் தான். ஏன்னா ஓவராலாக கம்பேர் பண்ணும்போது ஆர்த்தோ பேராவை கம்பேர் பண்ணும்போது ஃபீனாலை விட என்ன இருக்குது உங்களுக்கு குளோரோபென்சீனில் எலக்ட்ரான் டென்சிட்டி கொஞ்சம் கம்மி தான் ஆர்த்தோ பேரா பொசிஷனில். அதுலேயே மெட்டாவை விட கொஞ்சம் அதிகம் தான். அதில் நீங்கள் கிளியராக இருந்துக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு மெட்டா டைரக்டிங் குரூப் வருவோம். The groups which direct the incoming group to meta positions are called meta directing groups. எந்த குரூப் எல்லாம் மெட்டா பொசிஷனில் அட்டாக் பண்ண வராங்களோ அதில் மெட்டா டைரக்டிங் குரூப்ஸ்னு சொல்கிறோம். சம் எக்ஸாம்பிள்ஸ் மெட்டா டைரக்டிங் குரூப்ஸ் ஆர் NO2, CN, CHO, COR, COH, CO எல்லாமே மெட்டா டைரக்டிங் குரூப்ஸாக இருக்காங்க. Let us take the example of nitro group. Nitro group reduces the electron density in the benzene ring due to its strong minus I effect. நல்லா கவனிக்க, நைட்ரோ குரூப்பும் ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராவிங் குரூப் தான். அவர் என்ன சரி பென்சின் ரிங்கில் ஸ்ட்ராங் மைனஸ் எஃபெக்ட் பண்ணும்போதுலாம் பென்சின் ரிங் என்ன சரி எலக்ட்ரான் டென்சிட்டி நல்லா அட்ராக்ட் பண்ணுறாரு. ஸோ நைட்ரோ பென்சின் ரெசனன்ஸ் ஹைப்ரிட் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். அப்போ அவரும் கூட என்ன செய்கிறார் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இவர் ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ணும்போது பாருங்களேன், கிட்டத்தட்ட இவர் ஆர்த்தோ பேரா பொசிஷனில் கம்ப்ளீட்டாக டென்சிட்டியை ரிமூவ் பண்ணிவிட்டு எலக்ட்ரான் டென்சிட்டி பாசிட்டிவாகவே மாற்றிட்டா இருப்பாருங்க. நைட்ரோ பென்சின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ணுறது மூலிமா இந்த இடத்துல பாசிட்டிவாக மாற்றிருக்காரு பாருங்க. இங்கே இவர் ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் பண்ணுறாரு இல்லையா. ஸோ ஏன்னா ரெசனன்ஸை விட, அதாவது ரெசனன்ஸுங்கிறது sp2 ஹைப்ரிடைஸ் கார்பன் ஆட்டம் நைட்ரோ குரூப்லேருந்து அட்ராக்ட் பண்ணணும். இண்டக்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறது நைட்ரஜன் கார்பன் sp2 ஹைப்ரிடைஸ் கார்பன்லேருந்து எலக்ட்ரானை இவர் இழுக்கணும். ஸோ இதில் யார் ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்கன்றதை பார்க்கணும். ஃபீனாலில் பார்த்தீங்கன்னா sp2 ஹைப்ரிடைஸ் கார்பன் ஆட்டம்ஸ் ரெசனன்ஸ் நல்லா பண்ணும்பொழுது ஃபீனால்ட்டேருந்து எலக்ட்ரான்ஸ் உள்ள விழுந்து ஆர்த்தோ பேரா பொசிஷனில் ஆக்டிவேட் ஆகிடும். அதே மாதிரி குளோரோபென்சீனில் பார்த்தீங்கன்னா அவர் குளோரினுக்கும் sp2 ஹைப்ரிடைஸ் கார்பன் ஆட்டமுக்கும் ரெசனன்ஸ் மைனஸ் எஃபெக்ட் பண்ணும்பொழுது ரெசனன்ஸை விட மைனஸ் எஃபெக்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே அட்ராக்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் டீஆக்டிவேட் பண்ணார் பென்சின்றீங்க. இங்கே பாருங்களா ரொம்ப அதிகம் இவர். அதை விட நைட்ரோ குரூப் ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ணுறாரு, ரெசனன்ஸை ஒன்றால் அந்தளவுக்கு அட்ராக்ட் பண்ணவே முடியல. அப்போ என்ன ஆகுதுன்னா கம்ப்ளீட்டாக எலக்ட்ரான் ஃபுல்லாக அங்கே மோஸ்ட்லி ரிங் ஸ்ட்ரக்சரில் கூட எலக்ட்ரான் டென்சிட்டி எல்லாமே நைட்ரோ குரூப் தான் அதிகமாக போகிறாங்க ரெசனன்ஸில். ஸோ இங்கே பாருங்களேன், ஆர்த்தோ பேரா ஆர்த்தோ எல்லா இடத்துலையும் ப்ளஸ்ஸாக மாறுறாங்க. எந்த அடிப்படையில், இங்கே ரெசனன்ஸ் ஆகுறதுனால. ஸோ அப்படி ரெசனன்ஸ் ஆகும்பொழுது இங்கே எலக்ட்ராசிட்டி ப்ளஸ் இங்கே ப்ளஸ் ஆகுறாங்க, ஸோ இங்கே ப்ளஸ் ஆகுறாங்க. ஸோ உங்களுக்கு அப்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்பில் வர முடியுமா யாராவது? இதில் ஆர்த்தோ பேரா டைரக்டிங் எலக்ட்ரோஃபைல் வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரோஃபைல் வர முடியாது, நியூக்ளியோஃபைல் வரலாம். அவர் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் பண்ண முடியும். இங்கே எலக்ட்ரோஃபைல் வர முடியும். எலக்ட்ரோஃபைல் அப்படிங்கிறது எந்த இடத்துல எலக்ட்ரான் கம்மியாக இருக்கோ அங்கே எலக்ட்ரான் அதிகமாக இருக்கோ அங்கே தான் அட்டாக் பண்ண முடியும். இங்கே எங்கெங்கெல்லாம் ஆர்த்தோ பேரா பொசிஷனில் பாசிட்டிவாக இருக்குதோ அங்கெல்லாம் என்ன செய்ய முடியும், நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் பண்ண முடியுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? அதே சமயத்தில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். என்ன அப்படின்னா ஆர்த்தோ பேரா பொசிஷனில் மட்டும்தான் எலக்ட்ரான் டென்சிட்டி குறைஞ்சிருக்கே தவிர மெட்டா பொசிஷனில் இல்லை. மெட்டா பொசிஷனில் உங்களுக்கு என்ன ஆகுது, ப்ளஸ் காமிக்கல பாருங்கள். அப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி இவங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இருக்குது. அப்போது ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்பாக வர்றதை விட மெட்டா பொசிஷனில் என்ன செய்வாங்க, எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் இங்கே ப்ளஸ்ன்னு சொன்னீங்க, ப்ளஸ் இருக்கிறதெல்லாம் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி இங்கே சொல்லப்படலை, தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்லியிருக்கிறேன். பட் அட் தி சேம் டைம் மெட்டா பொசிஷனில் எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக் பண்ண முடியுமா சார்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும். ஏன்னா இங்கே ப்ளஸ் இல்லை, மெட்டா பொசிஷனில் உங்களுக்கு ப்ளஸ் இல்லை. அதனால் இப்போது ஆர்த்தோ பேராவை கம்பேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு மெட்டா பொசிஷனில் எலக்ட்ரான் டென்சிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ அங்கே உங்களுக்கு மெட்டா டைரக்டிங் குரூப் வர முடியும். இன் திஸ் கேஸ் தி ஓவரால் ரியாக்ஷன் எலக்ட்ரான் டென்சிட்டி இஸ் பென்சீன் ரிங் டிக்ரீசஸ் மேக்கிங் ஃபர்தர் சப்ஸ்டியூஷன் டிஃபிகல்ட்.
நைட்ரோ பென்சினாக இருக்கிறதுனால நைட்ரோ குரூப் என்ன வச்சுட்டாங்க, நல்லா ஸ்ட்ராங் மைனஸ் எஃபெக்ட் பண்ணும்பொழுது பென்சின் ரிங்கோட எலக்ட்ரான் டென்சிட்டிலாம் தான் பக்கம் நல்லா ஸ்ட்ராங் அட்டாக் மைனஸ் எஃபெக்ட் பண்ணும்போது ரிங் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய டென்சிட்டிலாம் குறைஞ்சிருச்சு, டீஆக்டிவேட் ஆகிட்டாங்க. அது இருந்தாலும் இந்த குரூப் எலக்ட்ரான் டென்சிட்டி ஆன் ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன் இஸ் கம்பேரிட்டிவ் லெஸ் தென் தட் ஆஃப் த மெட்டா பொசிஷன். மெட்டா பொசிஷனை கம்பேர் பண்ணும்போது ஆர்த்தோ பேரா பொசிஷனில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற எலக்ட்ரான் டென்சிட்டி. ஹென்ஸ் த எலக்ட்ரோஃபைல் அட்டாக்ஸ் ஆன் கம்பேரிட்டிவ் எலக்ட்ரான் ரிச் மெட்டா பொசிஷன் ரிசல்ட்டிங் த மெட்டா சப்ஸ்டியூஷன். அதனால் என்ன நடக்குது உங்களுக்கு, இங்கே மெட்டா பொசிஷனில் என்ன ஆகுது, சப்ஸ்டியூஷன் வந்து அட்டாக் பண்ண முடியும், எலக்ட்ரோஃபைலுக்கு அட்டாக் பண்ண முடியும் எலக்ட்ரோஃபைல். ஏன்னா ஆர்த்தோ பேரால உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால. ஓகேவா, இப்போது பென்சின் ரிங் டீஆக்டிவேஷன்னா என்ன, ஆக்டிவேஷன்னா என்ன, அதை நீங்கள் கிளியராக இருந்துக்கோங்க. இப்போ நான் சொன்னதுலேருந்து மெட்டா பொசிஷனில் எப்போ அட்டாக் நடக்குன்றது கிளியராக இருந்துக்கோங்க. எப்போ ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப் வருன்றது தெளிவாக இருந்துக்கோங்க. ஒரு பென்சின் ரிங்கில் ஒரு OH குரூப்போ நைட்ரோ குரூப்போ அல்லது மைனஸ் ஐ எஃபெக்ட் குரூப்போ இருக்குது அப்படின்னா அவங்களுடைய மைனஸ் ஐ எஃபெக்ட்டும் இருக்குது, ரெசனன்ஸ் எஃபெக்ட்டும் இருக்குதுன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதில் யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அதை பொறுத்து ரிங்கில் சப்ஸ்டியூஷன் நடக்குன்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இதில் நீங்கள் கிளியராக இருந்தால் தான் +2ல் இந்த பேசிஸில் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் இது ரெண்டுமே உங்களுக்கு கிளியராக புரிய வரும். ஓகேவா, ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் இதில் ஏதோ கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கிறதா கேட்டிருந்தீங்க. வாட்ஸ்அப்லேயும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க, யூடியூப் சேனல்லையும் நீங்கள் ரொம்ப நாளாக கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. நான் எடுத்துகிட்டு இருந்ததாகவே நினச்சிட்டு இருந்தது, முடிச்சுட்டு தான் நினச்சேன். பட் பார்த்தா கண்டிப்பாக எடுக்கலன்றது தெரிய வந்துச்சு. அதனால தான் இப்போ நடத்திட்டு இருக்கேன். கொஞ்சம் கவனமாக படிங்க. இதை அலட்சியப்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக +2ல் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடும். ஓகேவா, கிளியராக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கார்சினோஜெனிசிட்டி அண்ட் டாக்ஸிசிட்டி பற்றி பார்ப்போம். இது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் படிச்சுனா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அந்த பென்சின் அண்ட் பாலிநியூக்ளியர் ஹைட்ரோகார்பன்ஸ் கண்டெய்னிங் more than 2 benzene rings fused together are toxic and said to possess cancer-producing carcinogenic property. Such polynuclear hydrocarbons are formed in incomplete combustion. எங்கெல்லாம் incomplete combustion ஆகுது, டொபாக்கோ, கோல் அண்ட் பெட்ரோலியம்லாம் இருக்காங்க இல்லையா. பொதுவாக அந்த சிகரெட்லாம் பிடிக்கிறாங்க அல்லது டொபாக்கோ லீவ்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, புகையிலை. அதிலிருந்துலாம் உங்களுக்கு அதை கம்பஷன் பண்ணிங்க அப்படின்னா அதிலிருந்து இந்த மாதிரி டாக்ஸிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பாலிநியூக்ளியர் ஹைட்ரோகார்பன்ஸ் அதெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம்பிள் 1,2-benzene-theracene, 3-methylchlorantherine, then 1,2-benzpyrene, then 1,2,5,6-dibenzantheracene. எல்லாம் வித்தியாசமான பேர் தான், நல்லா படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த புகையிலை பயன்படுத்துறது வந்து ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லி அரசாங்கமும் சொன்னாலும் நம்ம பெரும்பாலும் கேட்கறதில்ல. பட் அதில் கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. ஸோ பாலிநியூக்ளியர் ஹைட்ரோகார்பன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் இன்கம்ப்ளீட் கம்பஷன். சார் நான் வாயில் போட்டு மெல்றேன் தானே, நான் ஒன்றும் எரிக்கலையே அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்காதீங்க. எரிச்சாலே இவ்வளோ வருதுன்னா எரிக்காமல் எவ்வளோ இருக்குன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கம்பஷன் ஆஃப் ஆர்கானிக் லைக் டொபாக்கோ, கோல் அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸும் இருக்குது சார். புகையில் மட்டும்தான் இருக்குதுன்னா இல்லை, நிலக்கரி எரிச்சாலும் வரும், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஃபியூல் கம்பஷன் வண்டி வெஹிக்கிள் ஓட்டுறோம், அதுலேயும் கூட உங்களுக்கு நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. என்டர் இன்டு ஹியூமன் பாடி அண்ட் அண்டர்கோ வேரியஸ் பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஃபைனலி டேமேஜ் DNA அண்ட் காஸ் கேன்சர். சம் ஆஃப் த கார்சினோஜெனிக் ஹைட்ரோகார்பன்ஸ் ஆர் கிவன் பிலோ. இதுதான். ஓகேவா, ஸோ இதை நம்ம திரும்ப படிச்சுட்டு தான் இருக்கிறோம், கேள்விப்பட்டு தான் இருக்கிறோம். பட் நம்மளோட அலட்சியத்தின் காரணமாக திரும்ப இதனால் பல விளைவுகள் நம்மகிட்ட ஏற்பட்டு தான் இருக்குது. ஸோ வளரக்கூடிய பிள்ளைங்களாக நீங்கள் இருக்கிறீங்க, ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அவராக இருந்துக்கோங்க. ஏன்னா செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது. இந்த மாதிரியான விஷயங்கள் பழக்கங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இதை கொஞ்சம் கவனமாக இருந்து அதுலேயும் தப்பிச்சுக்கோங்க. நீங்கள் தப்பிக்கிறதுங்கிறது இன்னும் ஒரு அடுத்த தலைமுறையும் நீங்கள் தப்பிக்க வைக்கிற மாதிரி தான். சரியா, சரி, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது அவேராகவும் இருந்துக்கோங்க. ஓகேப்பா, இதோட நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரியா, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏதாவது இது சம்மந்தமாக இந்த மாதிரியான டாபிக்ஸ் ஏதாவது நடத்தாமல் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள், அதை நம்ம பார்க்கலாம். அல்லது எக்ஸாம் ரிலேட்டடாக +2 ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்த்தீங்க அப்படின்னாலும் சொல்லுங்கள், வேறு ஏதாவது கிளாஸ் எடுக்கணும்னா சொல்லுங்கள், அதை நம்ம பார்க்கலாம். பட் கொஞ்சம் அதிக பேர் பார்த்தீங்கன்னா அந்த டாப்பிக் நான் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். ஓகேவா, பார்க்கலாம். நன்றி.